என்ன ஆச்சு? அப்பவே வீட்டுக்குள்ள வந்தாரே, இன்னும் அவரை காணோம். அம்மா இன்னுமா பேசிட்டு இருக்காங்க? வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு. கீர்த்தி, கீர்த்தி, ஏய் கீர்த்தி, கீர்த்தி, ஏ கீர்த்தி, என்ன அழுதுட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடலன்னு அத்தை சொன்னாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தான் என்னை விட முக்கியமான வேலை எல்லாம் நிறைய இருக்கு. போய் அதையே பாருங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற? ஏன் உடம்பு எப்படி போனா யாருக்கு என்ன வந்துச்சா? நீங்க பாட்டுக்கு ஜாலியா உங்க குடும்பம், தம்பி தங்கச்சின்னு இருக்கீங்க. எனக்கு தான் கேக்குறதுக்கு நாதி இல்லையே. நானும் என் குழந்தையும் எப்படியோ எக்கேடோ கெட்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? கீர்த்தி, என்ன சொல்ற? நான் ஜாலியா இருக்கேனா? சரி, எதுவா இருந்தாலும் வந்து சாப்பிட்டு பேசு, வா. உன் கோவத்தினால வயித்துல வளர நம்ம குழந்தை பட்னி கிடக்கணும்னு என்ன இருக்கு? உன்னால அந்த குழந்தை பட்னியா இருக்கணுமா? உங்களை நம்பி தாலி கட்டிக்கிட்டவனா, நமக்குன்னு ஒரு வாரிசு உருவாகி இவ்வளவு நாள் ஆச்சு. என்னைக்காச்சும் என் வயித்தை தொட்டு பார்த்து கொஞ்சமாச்சும் அக்கறை பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எப்பவுமே தம்பி தம்பி பொண்டாட்டி, அவ வயித்துல வளர்ற குழந்தை, அது மட்டும் தானே இருக்கு. நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கிறதையே ஃபுல்லா மறந்துட்டீங்க. இப்ப மட்டும் என்ன அக்கறையா என் மேல? அக்கறை இல்லைன்னு யார் சொன்னா? அக்கறை இல்லாம தான் உங்ககிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்கேனா? என்னை பத்தி உனக்கு தெரியாது? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல எந்திரிச்சு வந்து சாப்பிடு. நான் இப்ப சாப்பிட்டு மட்டும் என்னங்க சாதிக்க போறேன்? போங்க, நீங்க முதல்ல என்ன விட்டுருங்க. உங்க தம்பி பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட போய் நல்லா வேண்டிக்கோங்க. அதுதானே உங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு போங்க, இங்க இருக்காதீங்க. ஏய், என்னமோ ஓ மேலையும் நம்ம குழந்தை மேலையும் அக்கறை இல்லாத மாதிரி பேசுற. நான் சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் உண்மை. ஒரே ஒரு நாள் கொஞ்சம் அன்பை என்கிட்ட சிரிச்சு பேசியிருப்பீங்களா? எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் கோயிலுக்கு போய் வேண்டி இருப்பீங்களா சொல்லுங்க? ஆனா இதே உங்க தம்பிக்கு நான் மட்டும் கோயிலுக்கு போய் யாருக்கும் தெரியாம கும்பிடுறது என்ன, அர்ச்சனை என்ன, எல்லாருக்கும் கோயில்ல தானம் பண்றது என்ன, அப்பப்பா அப்படியே பார்க்க எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. இங்க பாரு, நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டது உண்மை. ஆனா அதுக்காக உங்க மேல பாசம் இல்லாம இல்ல. பாசமாங்க? அதுவும் எங்க மேலையா? போங்க, சும்மா காமெடி பண்ணாதீங்க. உங்க நினைப்பு எப்பவுமே தம்பி தங்கச்சி, உங்க அம்மா அப்பா, அவங்க மேல மட்டும் தானே இருக்கு. இந்த மொத்த குடும்பத்துக்கும் நான் ஒரு பெரிய பாரமா தான் இருக்கேன். அதனால நான் ஏன் இருக்கணும்? சாப்பிடாம நானும் என் குழந்தையும் இப்படி செத்து போனோம்னா சந்தோஷமா இருப்பீங்களா நீங்க? ஏய், ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போய் வேண்டினது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் அந்த தப்ப செய்ய மாட்டேன், போதுமா? ஆமா, நீங்க இப்ப இப்படிதான் பெருசா பேசுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியலங்க. எனக்கு தாலி கட்டினவரே எனக்கு உண்மையே இல்லங்கும் போது நான் எதுக்குங்க உசுரோட இருக்கணும்? போங்க. அம்மா தாயே, நீதான் எனக்கு முக்கியம். நீயும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம். மத்தவங்களாம் அப்புறம் தான். என்ன நம்பு. இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வர்றதுக்கு தான் இந்த டிராமாவே. சரி, வா வந்து சாப்பிடு. நீ சாப்பிடாம இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் சாப்பிடணும்னா எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? என்ன சத்தியம்? உங்களுக்கு எப்பவுமே நானும் நம்ம புள்ளையும் தான் முக்கியமா இருக்கணும். அதான் சொல்லிட்டேனே, பின்ன என்ன? நாளை பின்ன என்ன ஒதுக்கி தள்ளிட்டு உங்க குடும்பம் தான் முக்கியம் நீங்க அவங்க பின்னாடி போயிட்டா அப்புறம் என்னையும் என் குழந்தையும் உயிரோட பார்க்கவே முடியாது. சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. நான் சந்தோஷமா வாழணுமா இல்ல சாகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கீர்த்தி, ஏன் இப்படி பேசி பேசி என்ன சாகடிக்கிற? நான் ஒன்னும் இத சும்மா சொல்லல. நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேங்க. முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே எக்காரணத்துக்கும் உங்க தம்பியும் அந்த செல்வியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்னங்க?
சத்தியமா நீங்க தான் எனக்கு முக்கியம். போதுமா? என்னங்க, சத்தியம் பண்ணிட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.